கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 23:4-5. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க பிரச்சனைகள் மரண பள்ளத்தாக்கு போல இருக்கலாம். அது மரண பள்ளத்தாக்காவே என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசத்துல செயல்படும் போது அந்த பொல்லாப்புக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. நடந்து போவீங்க சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிச்சயத்தோடு, அதுல விசுவாசத்தோடு. அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் என்னை தேற்றும். அந்த நிச்சயத்துல என்ன செய்வோம், நம்ம போவோம். இதுதான் விசுவாசத்துல செயல்படுறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அழகாக அவருடைய வழிமுறைகளை நமக்கு அதுல கற்றுக் கொடுக்குது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்கள்னு சொன்ன உடனே உங்களை எதிர்த்து வருகிற மனிதர்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வராதீங்க. நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. நம்முடைய போர் ஆவிகளுக்கு இடையேயான போர், வானமண்டலத்தில் உள்ள அதிகாரங்களுக்கு இடையேயான போர். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பலவீனத்தோட, நோயோட படுக்கையில நீங்க இருந்தாலும் அவர் வைத்திருக்கின்ற பந்தியில உங்களுக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோய்ங்கிற சத்துருவுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்க அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா? சுகம்ங்கிற ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தூக்கம் வராம நீங்க தவிக்கின்ற விஷயங்களில், சமாதானம் இழந்து குடும்பத்துல நீங்க பிரச்சனைகளோட, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், உறவுகள் கிட்ட பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளை குறிச்சு பிரச்சனைகளாக இருக்கலாம், சமாதானம் இழந்து இருக்கின்ற அந்த இடத்துல அவர் சமாதானம் என்னும் பந்தியை உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை திருட வர்றது யாருதான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த சத்துருவுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்க என்ன பந்தி ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்டிருக்கு? சமாதானம் என்னும் பந்தி. உங்களுடைய குறைச்சல்களுக்கு மத்தியில அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் உங்களை போஷிக்கிறதற்கு அவர் தயாராக இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த வறுமை அப்படிங்கிற சத்ருவுக்கு முன்னாடி அவருடைய ஐஸ்வர்யங்கிற ஒரு பந்தி அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பலவீனம்ங்கிற சத்துருவுக்கு முன்னாடி தேவ பலம் அப்படிங்கிற ஒரு பந்தி அவர் என்ன செஞ்சு வைத்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற யாருடைய பலத்தினால? கிறிஸ்துவின் பலத்தினால். உங்க பலத்துல அதுல என்ன செய்யப்படல, சொல்லப்படல. உங்க ஞானத்துல, உங்க மாம்ச பலத்துல, உங்க கையில உள்ள பண பலத்துல, அதிகார பலத்துல, உங்களுடைய உறவுகள் பலத்துல அது என்ன செய்யப்படல, சொல்லப்படல. என்னை பலப்படுத்துகிற யாருடைய பலத்தினால? கிறிஸ்துவின் பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பிரச்சனைகளின் மத்தியில ஏன் நமக்கு ஒரு சோர்வு வருது? ஏன் நமக்கு ஒரு சந்தேகம் வருது? ஏன் ஒரு கேள்வி வருது? ஏன் ஒரு குழப்பம் வருது அப்படின்னு சொன்னா, இன்னும் விசுவாசத்துல நாம இன்னும் என்ன செய்யல, செயல்படல. 2 வகையான விசுவாசம் உண்டு. ஒரு விசுவாசம் பாசிவ் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செயல்படா விசுவாசம், செயல்படும் விசுவாசம். செயல்படாத விசுவாசம்னா என்ன? சாப்பாட்டு மேஜையில சாப்பாடு இருக்கு,
உங்க கண்கள் அதை பார்க்குது, நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த சாப்பாடை பார்க்கறதுனால உங்க வயிறு நிறைஞ்சிருமா? இல்லை. எழுந்து போய் அந்த சாப்பாடை எடுத்து நீங்க என்ன செய்யணும்? சாப்பிடணும். இதுதான் செயல்படும் விசுவாசம். செயல்படா விசுவாசம், சாப்பாடும் அங்க இருக்குது, தேவன் என்னுடைய பசியை ஆற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேரு தான் என்னது? செயல்படா விசுவாசம். இதுல எந்த விசுவாசத்துல நாம இருக்கிறோம்? செயல்படாத விசுவாசத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். அதை செயல்படுத்துறதுக்கும் அவர் வார்த்தையையும் கொடுத்திருக்கிறாரு, நமக்குள்ள ஆவியானவரையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்ம சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன செய்யுது? நமக்கு விசுவாசத்தை கொடுத்து ஆவியானவரை செயல்பட வைக்கிற இடத்துக்கு நம்மளை என்ன செய்யுது? கொண்டு வருது. இதுல நம்மளோட பங்கு என்ன? நமக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு காசும் கொடுத்தாச்சு, நமக்கு பஸ்ஸும் இருக்கு, அதை ஓட்டிட்டு போறதுக்கு டிரைவரும் இருக்கிறாரு. அப்ப நம்மளோட பங்கு அதுல என்ன? ஏறி போய் உட்காரதான் செய்யணும். இததான் யாரும் என்ன செய்யறதில்ல? செய்யறதில்ல. உட்கார்றதையும் நமக்கு பதில் தேவனே உட்கார்ந்துட்டா நல்லதே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைக்கிறோம். அப்படி இல்லை. செயல்படும் விசுவாசத்திற்குள் இன்று உங்களை அவர் அழைக்கிறார். விசுவாசம் அப்படிங்கிறது அவர் செய்வார் என்று உட்கார்ந்திருப்பது இல்லை. அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுவதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உங்க விசுவாசத்துக்கு உயிரை கொடுக்கக்கூடிய இடம், உங்க விசுவாசத்தை பலன்களாக மாற்றக்கூடிய ஒரு இடம். அவர் சிலுவையில கொடுத்ததை பலன்களாக உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அதுதான். ஒரு தேவ மனிதர், அவர் சிறுவனாக இருக்கும் போது, அவருக்கு 16 வயது இருக்கும் பொழுது 5 விதமான நோயினால அவர் கஷ்டப்பட்டாராம். டாக்டர் ரிப்போர்ட் படி அவர் மரித்து போயிடுவார்னு 5 டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா 5 விதமான நோய். அவர் படுக்கையில இருந்து இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு, மார்க் 11:23-24 எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அதிகாரத்தை அறிந்து கொண்டு ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அதை பெற்று கொண்டேன் என்று விசுவாசிச்சு ஒரு சுகத்தவர் என்ன செஞ்சிட்டாரு? பார்த்துட்டார். அடுத்தவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 1.5 வருஷம் அவர் படுத்த படுக்கையா இருந்திருக்கிறாரு. பிறந்ததுல இருந்தே 16 வயசு வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு பையன் கிடையாது, நோய்வாய்ப்பட்ட ஒரு பையன்தான். அவர் பார்க்கறதற்கு எலும்பு கூடுக்கு சட்டை போட்ட மாதிரி தான் என்ன செய்வாரா? இருப்பாராம். அடுத்தவருக்கு பிரச்சனை என்னன்னா, அவரோட அப்பா அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் என்ன செய்யணும்? பணம் சம்பாதிக்க வேண்டும். இவர் போனா யார் வேலை கொடுப்பா? பிடிச்சு தள்ளினா என்ன செஞ்சிருவாரு? கீழே விழுந்துருவாரு. இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பையனுக்கு யார் வேலை கொடுக்க முடியும்? வேலை கிடைக்கல. மீதி இருக்கிற ஒரே ஒரு வேலை, அது என்ன வேலை அப்படின்னா, மரத்தை வெட்டி அதை இழுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல என்ன செய்யணும்? போடணும். இவரை பார்த்த உடனே அந்த ஓனர் வேலை கொடுப்பாரா? மரம் வெட்டுற வேலை, அதை தூக்கி கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து போடுற வேலை. அதில் வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்தா நல்ல உயரமா வாட்ட சாட்டமா என்ன செய்யறாங்க? இருக்காங்க. இவருக்கு அங்கே என்ன செய்யலை? வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. முதல்ல அவருடைய நண்பர்கள் எல்லாம் இந்த வேலைக்கு நீ எப்படி போக முடியும்? அவர் என்ன செய்யறாங்க? கிண்டல் பண்றாங்க. இவர் தேவனுடைய உறவுல இருக்கிறார். அந்த ஓனருடைய கண்கள்ல ஒரு தயவு கிடைக்கி அந்த வேலை இவருக்கு என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு, அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா கிண்டல் செய்யறாங்க, கேலி செய்யறாங்க. தினம் தினம் அதுல ஒருத்தங்க அந்த மரத்தை வெட்டும் போது அதை இழுத்துட்டு வரும்போது என்ன செய்யறாங்க? மயங்கி விழுறாங்க. அதுல வேலை பார்க்குறவங்க ரொம்ப நாள் அங்க வேலை பார்க்கறது இல்லை, அது முடியலன்னு சொல்லி விட்டுட்டு என்ன செஞ்சிடுறாங்க? போயிடுறாங்க. நீ மட்டும் எப்படி வேலை பார்க்க முடியும்? அதுக்கு அந்த தேவ மனிதர் சொன்னாரா, சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அவருடைய ஜீவனுக்கு பலன் யாரு? கர்த்தர். என்னோட ஜீவனுக்கு பலன் நான் இல்ல, யாரு?
கர்த்தர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? இந்த வசனத்தை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரா. என்னோட ஜீவனுக்கு பலன் யாரு? கர்த்தர். என்னுடைய சரீரத்துக்கு பலன் யாரு? கர்த்தர். இந்த வேலையை நான் செய்ய போறது யார் பலத்துல செய்ய போறேன்? கிறிஸ்துவின் பலத்துல நான் செய்ய போறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் வேலைக்கு போய் அந்த கோடரி எடுத்து அதை தூக்கி மரத்தை வெட்டும் போது அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு அவர் என்ன செஞ்சுதான்? பிடிச்சு இழுத்துதான். ஆனா அவர் வாய் என்ன சொல்லுச்சா? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அடுத்த வெட்டும் போதோ அவருக்கு அந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு என்ன செய்யுது? பிடிச்சு இழுக்குது. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை சொல்ல சொல்ல கொஞ்ச நேரத்துல அந்த நரம்பை பிடிச்சு இழுத்த வலி அவரை விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு. உண்மை என்னன்னா, அந்த மரத்தை வெட்டி அதை இழுத்து கொண்டு வந்து அங்க என்ன செஞ்சிட்டாரு? போட்டுட்டார். அங்க நடந்தது என்னன்னா, அந்த ஓனர் நிரந்தரமா இந்த வேலைக்கு இருந்து கொள்கிறாயான்னு அவர் என்ன செஞ்சாரா? கேட்டாராம். இது யாரோட பலன்? கர்த்தருடைய பலன். அவருடைய சரீரத்துல அந்த பலன் கிடையாது, சூழ்நிலைகள் அந்த பலன் கிடையாது. அவர் கூட இருக்கிற நண்பர்கள் உனக்கு முடியாதுன்னு அவரை கேலி செய்யறாங்க. கேலி செய்யறாங்கன்னா உலக ஞானம் அதுதான். உலக நியாயத்தின்படி அந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு பையனால் அந்த வேலையை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இது சொந்த புத்தி, இது சுய புத்தி, இது உலக ஞானம். ஆனா அவர் தன்னோட சொந்த புத்தியில சாயாமல் அவருடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு பற்றி கொண்டு அதுல செயல்படும் பொழுது அவர் உணர்வுகள் சொல்றத கேட்கல, அவர் சொந்த அறிவு சொல்றத கேட்கல, அவருடைய நண்பர்கள் சொல்றத கேட்கல. வார்த்தை என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அவரோட பலனை கொண்டு நான் இதை செய்யறதா இருந்தா நான் ஏன் யோசிக்கணும்? அது செயல்பட 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 வெளிப்பட்டது யாரோட வல்லமை? கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.